நம்ம சேனலுக்காக நம்ம வந்து நம்மளோட பிரைமரி டிவைஸை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரியல்மியில் நார்சோ 70 ப்ரோ 5G மொபைலை வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ ஏன் இந்த மொபைலை தேர்ந்தெடுத்தோம், எதனால் நம்மளோட ஓல்டு டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ விட இது பெட்டராக இருக்குது, ஸோ எந்தெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை ஆல்ரெடி ரிவ்யூலாம் பண்ணி பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஆனால் எதுலேருந்து என்னோடய பிரைமரி டிவைஸை நான் இந்த டிவைஸுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன், ஐ மீன் டெக்னோ வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா 2020. ஆனால் இப்போது இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2024. ஸோ அந்த அளவுக்கு இந்த டிவைஸை நான் சேஞ்ச் பண்ணக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஸோ ரியல்மி நார்சோ ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது, அண்ட் அதுக்கான சி டைப்க்கான கேபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6 monthsக்கான எக்ஸ்டெண்டர் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே க்ளீனான யூஐலாம் சொல்ல முடியாது, ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக. ஏன்னா ஸ்டார்ட் அப் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர்ஸை வந்து நான் வந்து டெலிட் பண்ணி தான் கொடுத்தேன். அண்ட் இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருந்தனாலையும் இது என்னோட பிரைமரி டிவைஸை நான் சூஸ் பண்ணேன். ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாத மொபைல் தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கணும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் தான் வந்து சாங்ஸ் கேட்குறாங்க, அப்போ தான் ரியலிஸ்டிக்கான சவுண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ப்ளூடூத் வேஸ்ட்டுன்னு சொல்லலை, ஆனால் ஹெட்ஃபோன் இருந்தால் பெட்டர்னு சொல்கிறேன். ஸோ அதனாலையும் நான் இதை பை பண்ணேன். ஆல்சோ இதில் வந்து சோனியோட IMX சென்சர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஓரளவுக்கு பட்டரி ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்சரில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. 120 போலான்னு பார்த்தேன், ஆனால் வேணாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் இருந்தால் தான் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது, லோ லைட் கண்டிஷனில் பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ அதனால் வந்து 50 மெகாபிக்சலே போதும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, சோனியோட IMX சென்சர் 819 அப்படிங்கிற சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க வித் OIS, அதாவது ஆப்டிமைஸ் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற இந்த வகையான ஃபீச்சர். ரொம்ப ஷேக் ஆனாலும் இமேஜை வந்து ஓரளவுக்கு நல்லா கிளாராக கொடுக்கும். அடுத்து டைமென்சிட்டி 750 5G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்சோவோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 120 ஹெட்ஸோட சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நார்சோ கிளப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 6 monthsக்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இந்த நார்சோ நான் சூஸ் பண்ணது காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட பிரைமரி டிவைஸை நான் சேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். என்னோட பிரைமரி டிவைஸை நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ தான். இந்த டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ வந்து நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது அதுக்குள்ளே இருந்தது. ஸோ அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்னோவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருந்தால் மட்டும் இல்லை, இது ஒரு சப்டிவிஷன் மொபைல். அதாவது பார்த்தீங்கன்னா டெக்னோ அப்படிங்கிறது ஒரு பிராண்ட், அதில் ஸ்பார்க்குங்கிறது ஒரு சீரீஸாக லான்ச் பண்ணாமல் அவங்க நியர்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு சப்டிவிஷனாகவே லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஒரு சப் பிராண்ட் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ரியல்மிங்கிறது ஒரு பிராண்ட். ரியல்மியே ஆக்சுவலாக வந்து சப் பிராண்ட் தான் ரெட்மியோடது. பட் ரியல்மி கீழே ஒரு பிராண்ட் இருந்தால் இவங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் இந்த மெத்தட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நார்சோ நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ரியல்மிலையும் இதே ஸ்பெக்கோட சூப்பரான மொபைல் இருக்குது, ஆனால் அது விலை ரொம்ப ஜாஸ்தி. இதவே லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 24,999 ரூபாய்க்கு ரீட்டெயிலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ஆஃப்லைன் ஸ்டோரில். அதாவது நியர்லி 25,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தானா கண்டிப்பாக இல்லை. இது வேலை குறையும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி மொபைல் அவங்களும் ஃபஸ்ட்டே லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட விலை வந்து அப்படியே இருக்கும்போது இதோட விலை கொஞ்சம் குறைஞ்சி தான் ஆகணும். அப்போ தான் சப் மொபைல்ஸுக்கு சப் பிராண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் போது தான் அதோட டாப் பிராண்ட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காகவே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் எப்போ ட்ராப் ஆகுதுன்னு. ட்ராப் ஆன உடனே பை பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ வேரியண்ட்டே வாங்குங்க, அதுதான் பெட்டரான விஷயமா இருக்கும். ப்ரோ வேரியண்ட்டில் கேமராவாகட்டும், இல்லை சுற்றி இருக்க டிஸ்பிளே ஆகட்டும், இல்லை அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஐஃபோன் மாதிரி எல்லாத்தையும் நினச்சிக்காதீங்க. ஐஃபோனில் தான் சின்ன மறு சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆண்ட்ராய்டு பெரிய பெரிய விஷயங்களே சேஞ்ச் பண்ணி தான் ப்ரோ வேரியண்ட் கொடுப்பாங்க. டெக்னோ சூஸ் பண்ணும் போதே டெக்னோவோட ஸ்பார்க் 5 இருந்தது, ஆனால் ஸ்பார்க் 5 ப்ரோ தான் எனக்கு வேணும்னு நான் சூஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நார்சோ 70ல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஆனால் நார்சோ 70 ப்ரோவில் தான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருந்தது. ஸோ இதை பற்றின ஃபுல் வீடியோ சீக்கிரமே சேனலில் வரும். அதை பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.